வணக்கம் நட்புகளே. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேல்யூ என்னன்னே புரிஞ்சிக்காம உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் விட்டுட்டு போன ஒருத்தருக்காக இன்னும் அழுதுகிட்டே இருக்கீங்களா? அவங்க போனதுலேருந்து உங்கள் உலகமே இருண்டு போனதா நினச்சி இனி என் வாழ்க்கை அவ்வளோதான் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு கசப்பான உண்மையை உங்களுக்கு சொல்லட்டுமா? அவங்க உங்களை விட்டு போனது உங்கள் வாழ்க்கையோட முடிவு கிடையாது. அதுதான் நிஜமான ஆரம்பம். ஆனால் இந்த ரகசியம் அடிபட்டு அழுறப்போ நம்ம யாருக்குமே புரியறதில்ல. இனி உங்களை விட்டு போனவங்கள நினச்சி நீங்கள் வருத்தமே படமாட்டீங்க. நல்ல வேளை அவங்க போனாங்கன்னு நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பாக்ஸ் தமிழ். உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது சுதா. நீங்கள் முதல்ல ஒன்றா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மிஸ் பண்ணுறது அந்த நபரையா அப்படிங்கிறத. அவரை நான் காதலிச்சேன், அதான் அவர் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் இப்போ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் மிஸ் பண்ணுறது அந்த நபரை மட்டும் இல்லை, அவங்க உங்களுக்கு கொடுத்த அந்த கவனம், அந்த அக்கறை, நமக்கும் ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற அந்த பாதுகாப்பான உணர்வு, இவைகளைத்தான். இதுதான் உங்கள் மனசு தேடுது. அந்த உணர்வு வேற ஒரு நல்ல இடத்துல இருந்து கிடைச்சா உங்கள் வலி தானாக குறைய ஆரம்பிக்கும். எப்போதும் உங்கள் மதிப்பு குறையாது. ஏன்னா யாரோ ஒருத்தர் உங்களை விட்டு போயிட்டதால நீங்கள் தப்பானவங்களோ இல்லை தகுதி இல்லாதவங்களோ ஆகிட மாட்டீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு விலை உயர்ந்த வைரம் ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவருக்கு அதோட மதிப்பு தெரியலைன்னா அதை தூக்கி போட்டுடுறார் இல்லையா? இப்போ மதிப்பு குறைஞ்சது வைரத்துக்கா இல்லை அதை தப்பாக எடை போட்ட அந்த நபருக்கா? அதே தான் உங்களுக்கும். உங்களை புரிஞ்சிக்காத ஒருத்தர் உங்களை விட்டு போனது அவங்களுக்கு தான் நஷ்டம், உங்களுக்கு இல்லை. அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா, நம்ம கற்பனை தான் நமக்கு எதிரி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாம் காதலிக்கிறது அந்த நபரை விட அவங்கள பற்றி நம்ம மனசுக்குள்ளே வளர்த்து வச்சிருக்கிற அந்த கற்பனையான பிம்பத்தை தான். அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, நம்ம வாழ்க்கை இப்படி அமைஞ்சிரும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை பற்றி நாமளே ஒரு கதை எழுதி வச்சிருப்போம். ஆனால் நிஜத்தில் அவங்க அப்படி இல்லைன்னு தெரியும் போது தான் அந்த வலி அதிகமாக இருக்கும். நீங்கள் அழுறது அந்த நபருக்காக இல்லை, நீங்கள் ஆசையாக வளர்த்த அந்த கற்பனை கலைஞ்சி போச்சு அப்படிங்கிறதுக்காகத்தான். அடுத்ததா, இதுதான் உங்களுக்கான நல்ல நேரம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்களால தான் உங்கள் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களை மதிக்காத, உங்கள் உணர்வுகளை புரிஞ்சிக்காத ஒருவர் எப்போவுமே உங்கள் கூட இருந்தால் உங்கள் மிச்சம் இருக்கிற காலமும் நரகமாலாம் மாறி இருந்திருக்கும். சில இழப்புகள் ஆரம்பத்தில் வலியை கொடுத்தாலும் போக போக அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அமையும் அப்படின்னு உங்களுக்கே புரிய வரும். உங்களை விட்டுட்டு போனவங்களுக்காக நீங்கள் அழுறீங்கன்னா அது உங்கள் பலவீனம் இல்லை, உண்மையாக அன்பு செலுத்த தெரிஞ்ச உங்கள் அழகான மனசை தான் அது காட்டுது. அந்த அன்புக்கு தகுதி இல்லாதவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிக்க கூடாது. உங்கள் மதிப்பை தீர்மானிக்கிறது நீங்கள் தானே தவிர உங்களை விட்டுட்டு போனவங்க இல்லை. நீங்கள் ஒரு உறவை இழந்திருக்கலாம், ஆனால் உங்களை நீங்களே இழந்துடாதீங்க. இன்னைக்கு வேணா இது கசக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவீங்க, அன்னைக்கு அவங்க விட்டுட்டு போனது தான் என் வாழ்க்கையிலே நடந்த நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா அவங்க போனதுனால தான் நீங்கள் யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க. வாழ்க்கைங்கிறது யாரோ ஒருத்தர் நம்மை முழுமையாக்கணுங்கிறது இல்லை, நாமளே நமக்காக முழுமையாக வாழ்கிறது தான் வாழ்க்கை. இந்த காணொளி உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்திருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சிந்தனை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதை போல் தொடர்ந்து வரேன்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்தை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அன்றில் தன் சுதா. தேங்க்யூ.